நானே உனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று மனத்திலே எண்ணி தியானம் செய். அதன்படியே பிறந்து தேவர்களை காப்பாற்றுகிறேன். இது தேவ ரகசியம். எவரிடமும் வெளியிடாதே. உன் ஆசை நிறைவேறும். அதிதியும் பகவான் திருவார்த்தைப்படி தனக்கு திருமாலே மகனாக பிறக்க வேண்டும் என்று எண்ணி மகிழ்ந்தாள். வரம் கொடுத்தது போல பரந்தாமனும் அவளுடைய கர்ப்பத்தை அடைந்தார். புரட்டாசி மாதம் சுக்கிலபக்ஷம் திருவோண நட்சத்திரத்தில் முதல் அம்சமான அபிஜித் பாதத்தில் சூரியன் நடுப்பகலில் பிரகாசிக்கும் சமயம் பரந்தாமன் கஸ்யபர் அதிதியிடம் புத்திரராக அவதாரம் செய்தார். பிறக்கும்போது அவர் தந்த காட்சியை கஸ்யபரும் அதிதியும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினர். பெற்றோர்கள் முன்பு காட்சி கொடுத்த பெருமாள் நாடகத்தில் ஏற்படும் காட்சி மாற்றம் போல தன் உருவத்தை குட்டையான ஓர் அந்தன சிறுவனாக மாற்றிவிட்டார். நர்மதை நதியின் வடகரையில் பலிச்சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகசாலை அமைத்தான். அந்த யாகசாலைக்கு மகரிஷிகளையெல்லாம் வரவழைத்திருந்தான். வாமனர் தன் பெற்றோரிடம் அந்த யாகசாலைக்கு தான் போக வேண்டும் என்று அனுமதி கேட்டார். அவர்கள் அனுமதி தந்து ஆசி கூறி வழி அனுப்பி வைத்தனர். யாகசாலைக்குள் இவர் நுழைந்ததும் இவருடைய அரும்பெரும் ஜோதியால் மற்ற இடமெல்லாம் ஒளிமயமாகிவிட்டது. அவரை பலிச்சக்கரவர்த்தி அன்புருக வரவேற்றான். பின்னர் அகமும் முகமும் மலர வாமனரிடம் பலி பேசினான். சுவாமி, தாங்கள் இந்த யாகசாலைக்கு எழுந்தருளியது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை அடியேன் தர சித்தமாக இருக்கிறேன். தாங்கள் தம் தேவைகளை பெற்று மேலும் என்னை கிருதார்த்தனாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பலியின் பிரார்த்தனையை கேட்ட பகவான், நீ யாசிப்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்னாது கொடுக்கக்கூடியவன் என்பதை நான் அறிவேன். நான் உன்னிடம் விரும்புவது எல்லாம் எனது கால் அடியினால் 3 அடி நிலமே. அதற்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆக எனக்கு தேவையான அந்த 3 அடி நிலத்தை பெற்றுப்போகவே வந்திருக்கிறேன் என்றார். சுவாமி, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் உங்களுக்கு பகவானை தியானிக்க சௌகரியமாக நிறைய மலர்கள் பூத்துக் குலும்பும் பூந்தோட்டத்துடன் பெரிய நிலத்தையே தருகிறேன் என்றான் மகாபலி சக்கரவர்த்தி. அசுர சிரேஷ்டனே, நீ கூறிய வார்த்தைகளால் நான் மிகவும் திருப்தி பெற்றேன். ஆனால் எனக்கு நான் கேட்கும் 3 அடி நிலம் மட்டும் போதும், வேறெதும் தேவையில்லை என்றார். பலிச்சக்கரவர்த்தி அவரை வணங்கி தங்கள் விருப்பப்படியே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வாமனருக்கு தானம் செய்வதற்கு நீர் நிறைந்திருக்கும் கிண்டியை கையில் எடுத்தான். அந்நேரம் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சுக்கிராச்சாரியார் பலியை தனியே அழைத்தார். பலியே, இதோ இங்கே குள்ளமான உருவில் வந்து நிற்பது வேறு யாருமில்லை, ஸ்ரீமன் நாராயணனே. அவர் தேவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இங்கு வந்திருக்கிறார். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து அவசரப்படாமல் சற்று நிதானமாகவே செய். நீ செய்யப்போகும் காரியத்தால் உனக்கு மட்டுமல்ல, உன்னை